ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக சாக்லேட் பீனட் பர்ஃபி அண்ட் நார்மல் பீனட் பர்ஃபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நெடக்கடலையை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரோஸ்ட் பண்ணதே தான் எடுத்திருக்கேன். தோல் உரிக்கிறதுக்காக மறுபடியும் லைட்டாக 1 மினிட்க்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் பச்சை வேர்க்கடலை எடுக்கிற மாதிரி இருந்தால் லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி வந்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் பர்ஃபிக்கு நல்லாயிருக்கும். பாத்திரத்தில் 1/2 கப் அளவு வெல்லம், 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேர்க்கடலை எடுக்கிறீங்களோ அதே அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இனிப்பு கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வெல்லம் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் இல்லை நாட்டு சர்க்கரை இல்லை ஒயிட் சுகர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது பாகுபதம் செக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி உதிரி உதிரியாக செய்கிறனால இந்த மாதிரி ஸ்டிக்கியாக எடுத்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் பர்ஃபி மாதிரி செய்கிற மாதிரி இருந்தால் 2 கம்பி பதம் வந்தது இதை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் கீ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீ வந்து கொக்கோ பவுடரும் சுகரும் நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக சேர்க்குறோம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் கொக்கோ பவுடர் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததையும் நம்ம தோல் எடுத்து வச்ச வேர்க்கடலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்ததையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, நான் இன்றைக்கி உதிரி உதிரியாக செய்கிறனால சும்மா ஒரு பிளேட்டில் கீ தடவி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இல்லைனா நீங்கள் ஷேப்பாக இருக்க ஒரு பிளேட்டில் கீ தடவி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா நான் அப்படியே உதுத்து எடுத்துட்டேன். பர்ஃபியாக வேணும்னா நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பர்ஃபியாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பர் டேஸ்டி சாக்லேட் பீனட் பர்ஃபி ரெடி. நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் வெல்லம், 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த பர்ஃபிக்கு பல்ஸ் மூடில் பீனட் இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பர்ஃபிக்கும் சர்க்கரையோட அளவு அரைச்சதுக்கப்புறமா வேர்க்கடலை எவ்வளோ இருக்கோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த அளவு கொதி வந்ததையும் பாகுபதம் செக் பண்ணிடலாம். வெள்ளைப்பாகு ரொம்பவே சூடாக இருக்கும். லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா கையில் இப்படி டச் பண்ணி பாருங்கள். ஒரு கம்பி பதம் வந்ததையும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச வேர்க்கடலையை சேர்த்துட்டு 1 மினிட்க்கு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தால் வெல்லமும் வேர்க்கடலையும் சேர்ந்து வந்துடும். இந்த பதம் வந்ததையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கீ தடவி சேர்த்துக்கலாம். நான் கீ தடவை டிஃபன் பாக்ஸில் சேர்த்துட்டேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு பிளேட்டில் சேர்த்து காமிச்சேன். எப்படி சேர்க்குறீங்களோ ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஷேப்பில் வந்துடும். அதுக்கப்புறம் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். 2 பர்ஃபியுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும் போதே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இல்லைன்னா திக்காகிரும். சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸ் ஷார்ட்ஸ் வீடியோவில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.